ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான முருங்கை பூ வந்து பொரியல் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய உடனுக்குடன் வரும். இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுட்டு துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, கடுகு, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா செவக்க வருங்க. நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கின பிறகு பூண்டு வந்து ஒரு 3-4 தட்டி வச்சுக்கோங்க. தட்டி அதோடு சேர்த்துக்கோங்க. பூண்டு போட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இதோட வந்து பெரிய வெங்காயம் ஒன்று வந்து சின்ன சின்னதாக நறுக்கி அதோடு சேர்த்து போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதில் வந்து வதங்கி வரும்போது இதில் வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனும், உப்பு தேவையான அளவு, இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கும் இந்த பூவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்க முருங்கைப்பூவை போட்டுக்கலாம். முருங்கைப்பூவை போட்டுட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. நல்லா இப்படியே நல்லா கலந்து விட்டோன்னா அது கொஞ்சம் அமுங்கிடும் அப்படியே. இப்போ கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பலாம் தண்ணி போடாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு மூடி போட்டு வேக வச்சிடுங்க. நல்லா வெந்துடும். சும்மா சாஃப்டாக சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. முருங்கைப்பூ பொரியல் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் வந்து நம்ம தேங்காய் பூவை மிக்சியில் அடித்து போட்டுக்கலாம். இல்லைன்னா தேங்காய் திருவி நீங்கள் போட்டுக்கோங்க. அருமையான முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆயிருச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.